Hello guys, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டிடெக்டிவ் கானன் அனிமேட்டட் சீரிஸோட 75வது எபிசோட் தான் பார்க்க போறோம். சோ நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி டிடெக்டிவ் கானன் அனிமேட்டட் சீரிஸோட ஃபர்ஸ்ட் 74 வீடியோ வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டாச்சு. பார்க்காதவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கேன். அதுபோக நம்ம சேனல்ல இருக்க பிளேலிஸ்ட்ல வந்து டிடெக்டிவ் கானன் சீரிஸ்னு சொல்லி தனியா ஒரு காலம் ஒதுக்கியிருக்கேன். பார்க்காதவங்க அதுல வந்து செக் பண்ணிட்டு வாங்க. சரி நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஸ்டார்டிங் சீன்ல பாத்துக்கிட்டீங்கன்னா மாஜோ கேம் விளையாடுற ஒரு பில்டிங்கை காட்டுறாங்க. அதுக்குள்ள வந்து நம்ம மோரிசன் வந்து கேம் விளையாண்டுட்டு இருக்காரு. சோ கானன் வந்து அங்கிள் இதை நகட்டுங்க அப்பதான் நீங்க வின் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து என்னோட கேம்குள்ள நீ தலையிடாத, அப்புறம் நான் தோத்து போயிடுவேன், எனக்கு தான் பணம் நஷ்டமாகும் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது ஆப்போசிட்ல இருக்க ஒரு நபர் வந்து என்ன மோரிசன் ஓ சைடு இன்னைக்கு காத்து பலம் அடிக்குது போல அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து மோரிசனோட பேச்சையும் கேட்காம மொத்த டைல்ஸையும் திருப்பிடுறான். சோ பாத்துக்கிட்டீங்கன்னா எதிர்பாராத விதமா நம்ம மோரிசன் வந்து அந்த கேம்ல வின் பண்ணிடுறாரு. சோ ஆப்போசிட்ல இருக்க அந்த நபர் வந்து ஓ இன்னைக்கு எனக்கான நாள் இல்லைன்னு நினைக்கிறேன், நான் வீட்டுக்கு போனா நல்லா இருக்கும், சரி நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. ஸோ அதே சமயம் அங்கே விளையாண்டு இருக்க இன்னொரு 2 நபர்கள் வந்து மேட்சுக்கு இன்னும் ஒரு ஆள் குறையுதே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு நபர் வந்து ஹிடோவை கூப்பிடலாமா அப்படின்னு சொல்கிறப்ப மோரிசன் வந்து என்ன ஹிடோவா யார் அது அப்படின்னு சொல்கிறப்ப அந்த நபர் வந்து அங்கே ஒரு லோன் கம்பெனியோட போர்டு தெரியுதுல அதோட ஓனர் தான் அவன், அவனுக்கு மோஜோங்னா ரொம்ப பிடிக்கும், மோஜோங் மேலே ஒரு பைத்தியமாகவே இருப்பான் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அதே டைம் அந்த ஹிடோ லோன் ஆஃபீஸை காட்டுறாங்க. ஸோ அந்த பிரசிடென்ட்டோட ரூமில் வந்து பிரசிடென்ட் வந்து உட்காந்து பணம் எண்ணிக்கிருக்காரு. ஸோ அவரோட பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹிடா மிட்சுஹிரோ. அவர் வந்து அப்பாடா எப்படி 10 மில்லியன் இருக்கும், இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே பணத்தை வந்து எண்ணிக்கிருக்காரு. சோ அப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா சடனா ஒரு கால் வருது. சோ மோரிசன் கூட கேம் விளையாடுற அந்த நபர் வந்து கால் பண்றாரு. ஏய் ஹிடா நீ ஆபீஸ்ல தானே இருக்க, இங்க நாங்க மோஜோ கேம் விளையாடுறோம், எங்களுக்கு ஒரு ஆள் கம்மியா இருக்கு, விளையாட வரியா அப்படின்னு சொல்றப்ப ஹிடா வந்து என்னது மோஜோ கேமா, அதுனா எனக்கு ரொம்ப உயிராச்சு, ஒரு அரை மணி நேரம் மட்டும் டைம் கொடுங்க, அதுக்குள்ள நான் அங்க வந்துடுவேன், இன்னும் நான் கொஞ்சம் பணம் தான் என்னணும் அதை எண்ணிட்டா சீக்கிரம் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அந்த நபர் வந்து ஹிடா வரேன்னு சொல்லிட்டான், ஆனா ஒரு அரை மணி நேரம் ஆகுமா அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அப்பனா நம்ம அது வரைக்கும் ஒரு மேட்ச் போடலாமா அப்படின்னு சொல்றப்ப அந்த நபர் வந்து ஓ குட்டி பையா நீ எங்க கூட விளையாடன்னு பாக்குறியா அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. முடியாது, நீங்க வீட்டுக்கு வந்தே ஆகணும், நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க அப்பா, நீங்க எங்க போறேன்னு சொல்லிட்டு கானனை கூட்டு வந்து இங்க கேம் விளையாண்டுக்கு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு நம்ம கானனை வந்து கூட்டிட்டு போகும்பொழுது அங்க மோரிசனோட விளையாண்டுக்கு இருக்க அந்த நபர் வந்து என்ன ரான் எங்க கூட ஒரு மேட்ச் போடுறியா அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து இதெல்லாம் வயசான முட்டாள்கள் தான் இந்த கேம்ல விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது நம்ம ரான் வந்து பயங்கர ஆர்வமா அந்த கேமை வந்து விளையாண்டுக்கு இருக்கா. சோ அதுல பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ரான் வந்து வின்னும் செய்யப்படுறா. சோனியாக விளையாண்டு இருக்க அந்த நபர் வந்து என்ன ஹிடோவை இன்னும் ஆளே காணோம், நான் அவனுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்றாரு. சோ பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபோன் வந்து ஃபுல் ரிங் போகுது, பட் ஆனா எடுக்க மாட்டாங்க. சோனே மோரிசன் வந்து அப்ப வேற வழியே இல்ல, நாம போய் தான் அவரை கூட்டு வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்க இருந்து கிளம்பி ஹிடோவோட லோன் கம்பெனிக்கு போறாங்க. சோ அங்க பாத்துக்கிட்டீங்கன்னா கதவை தட்டும் பொழுது எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லாம இருக்கு. சோ அப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா மினா மிசாவா சாயோசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹிடா லோன் கம்பெனியோட எம்ப்ளாயி அங்க இருந்து வராரு. என்ன பண்றீங்க எங்க ஆபீஸ் முன்னாடி என்ன சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து உங்களோட பிரசிடென்ட் வந்து எங்க கூட கேம் விளையாட வரேன்னு சொல்லியிருந்தாரு, அவர் வரவே இல்லை, அதனால தான் நாங்க கூப்பிட்டு போலாமேன்னு வந்தோம் அப்படின்னு சொல்றப்ப ஹிசாயோசி வந்து என்கிட்ட ஒரு ஸ்பேர் கீ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரை வந்து ஓபன் பண்றாரு. சோனே மோரிசன் வந்து ஆமா நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்றப்ப ஹிசாயோசி வந்து என்னோட போனை வந்து நான் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், அதை எடுக்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்றப்ப ஹிசாயோசி வந்து அந்த மொபைலை வந்து எடுத்து வச்சிருக்காரு. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா பிரசிடென்ட்டோட ஆபீஸ் ரூம் கதவை வந்து தட்டுறாங்க. சோ பாத்துக்கிட்டீங்கன்னா எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லாதனால மோரிசன் வந்து இந்த ரூமுக்கு எதுவும் ஸ்பேர் கீ எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்றப்ப ஹிசாயோசி வந்து இதுக்கு ஸ்பேர் கீலாம் கிடையாது, பிரசிடென்ட்டோட பிரைவேட்டுக்காக நாங்க ஸ்பேர் கீயே வைக்கல அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து அப்ப வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் டோரை வந்து உடைச்சிட்டு உள்ள போய் பாக்குறாங்க. சோ பாத்துக்கிட்டீங்கன்னா ஹிடா வந்து அந்த இடத்துல இறந்து போய் கிடக்குறாரு. சோனே எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. சோனே மோரிசன் வந்து ஹிடாவோட நாடி துடிப்பை செக் பண்ணி பாக்குறாரு, இவர் இறந்து போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுறாரு. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா போலீஸ் ஆபீசர்லாம் அங்க வந்துடுறாங்க. சோனே இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து இறந்து கிடக்கிற இந்த நபரோட பேர் வந்து ஹிடா மிட்சுஹிரோ, இவரோட வயசு வந்து 53, இவரோட இறப்புக்கு காரணம் பொட்டாசியம் சைனைடுன்னு சொல்லியிருக்காங்க. இவர் இறந்து போய் எப்படியும் 7 ல இருந்து 7:30 மணி வரையும் இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது டகாகி வந்து இன்ஸ்பெக்டர் மெக்ரே பார்த்து சார் ஹிடாவோட டெஸ்க்ல வந்து இந்த ரூமோட கீ இருந்தது அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து கதவு ஜன்னல் எல்லாமே உள் சைடு லாக் செய்யப்பட்டிருந்தது, அப்படி பார்த்தா இது கண்டிப்பா ஒரு லாக்டு ரூம் மர்டர் கேஸா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த ரூமோட சிசிடிவியை வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. சோ அதுல பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லா எம்ப்ளாயிஸும் ஆபீஸை விட்டு வெளியே போகும்போது டைம் சரியா 7:04, அதுக்கப்புறம் பிரசிடென்ட் வந்து ரூம் டோரை வந்து லாக் பண்ணிடுறாரு. சோ அப்புறம் சரியா 2 மணி நேரம் கழிச்சு தான் நம்ம மோரிசனோட சேர்த்து எல்லாரும் வந்திருக்காங்க. அப்போ டைம் சரியா 9:05ன்றது தெரிய வருது. சோ மோரிசன் வந்து ஹிசாயோசியை பார்த்து உங்களோட ஆபீஸ்ல ஒர்க் பண்ற அந்த 2 பேர் இருப்பாங்களே எங்க உங்களை காணோம் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது நாங்க இங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வராங்க. சோ அதுல இருக்க ஒரு லேடியோட பேர் பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபுஜி டகாகோ. சோ அவங்க வந்து இங்க என்ன நடக்குது, என்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கராக்கி பாடி என்ஜாய் பண்ணிக்கிருந்தோம், இப்படி டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது பக்கத்துல இருக்க ஒரு நபரை காட்டுறாங்க. அவரோட பேர் பாத்துக்கிட்டீங்கன்னா டினோ ஹிரோஷி.
என்னாச்சு சார், எதுக்கு இங்க போலீஸ் ஆபீசர்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து கீழே பொத்தப்பட்டிருந்த அந்த போர்வையை எடுத்து காட்டுறாரு. உங்க பிரசிடென்ட் வந்து இறந்து போயிருக்காரு, யாரோ அவரை கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. சோ அந்த லேடி ஃபுஜி வந்து அப்ப கில்லர் இனர் எஸ்கேப் ஆயிருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மோக் பண்ணிக்கிருக்காங்க. சோ கானன் வந்து அந்த டெட் பாடியை செக் பண்ணிக்கிருக்கும் பொழுது அதே டைம் பக்கத்துல நிக்கிற ஹிஷாயோசி வந்து நகத்தை கடிச்சுக்கிருக்காரு. சோ கானன் வந்து இவர் என்ன சின்ன பையன் மாதிரி நகத்தை கடிச்சுக்கிருக்காரு, இது அவரோட ஹேபிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கானனுக்கு ஒரு பொறி தெரியுது. சோ கானன் வந்து ஹிஷாயோசியை பார்த்து, சார் உங்களோட பிரசிடென்ட்டுக்கு இது மாதிரி பணம் எண்ணும் பொழுது ஏதாச்சும் ஹேபிட் இருக்கா அப்படின்னு சொல்றப்ப ஹிஷாயோசி வந்து பணத்தை எண்ணும் பொழுது எங்க பிரசிடென்ட் வந்து ஃபேன் மாதிரி அதை விளையாடுவாரு, அதுக்கப்புறம் அவரோட ரைட் ஹேண்டோட கட்டவரலை வந்து லிக் பண்ணிட்டு பணத்தை எண்ண ஆரம்பிப்பாரு அப்படின்னு சொல்றப்போ மோரிசன் வந்து கண்டுபிடிச்சிட்டேன், பணத்தை யாரு பிரசிடென்ட்டுக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்றப்ப லினோ வந்து நான் தான் சார் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து கேஸ் இவ்வளவு சிம்பிளா முடியும் நான் நினைக்கல, இந்த கொலையை பண்ணது இதோ இங்க நிக்கிற லினோவா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து லினோ தான் பணத்துல வந்து விஷம் கலந்து கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப ஃபாரன்சிக் டீம் ஆபீசர்ஸ்லாம் வந்து இன்ஸ்பெக்டர் மெக்ரே பார்த்து மோரிசன் சொன்ன மாதிரியே விக்டிமோட ரைட் ஹேண்ட் கட்டவரல வந்து பாய்சன் இருந்தது உண்மைதான், அது மட்டும் இல்லாம சில பணத்தாள்கள்லயும் அந்த விஷத்தோட மார்க் இருந்ததையும் நாங்க கண்டுபிடிச்சோம், ஆனா அந்த சில பணத்தாள்கள்ல தம்ஸ் ஷேப்ல தான் வந்து அந்த விஷம் இருந்துச்சு, சோ அப்படி பார்த்தா பணத்துல கண்டிப்பா விஷம் வைக்கப்படலன்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்றப்ப ஆனா விக்டிமோட கட்டவரல தான் பாய்சனை வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து நீங்க சொன்னது உண்மைதானே அப்படின்னு சொல்றப்ப அந்த ஆபீசர் வந்து ஆமா சார் நாங்க செக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து அங்க இருக்க காஃபி கப்பை வந்து செக் பண்றாரு. யார் இந்த காஃபியை கொடுத்தது அப்படின்னு சொல்றப்ப ஃபுஜி வந்து நாங்க தான் ஆபீஸை விட்டு வெளியே போறப்போ பிரசிடென்ட்டுக்கு இந்த காஃபியை கொடுத்துட்டு நான் போனேன் அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து அப்ப கண்டுபிடிச்சிட்டேன், அந்த கில்லர் இங்க நிக்கிற லேடி ஃபுஜியா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப இந்த காஃபில விஷம் கலந்திருக்கணும் இல்லனா காஃபியோட ஹேண்டில் விஷம் கலந்திருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப ஃபாரன்சிக் ஆபீசர் வந்து இல்ல சார் நாங்க அதையே எக்ஸாமின் பண்ணிட்டோம், அந்த காஃபி கப்லயும் சரி காஃபிலயும் சரி எந்த விதமான லைனடுக்கான ட்ரேசஸும் இல்ல அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து ஹோ அப்படியா அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அந்த ஆபீசர் வந்து விக்டிமோட கட்டவரல மட்டும் தான் விஷம் இருந்துச்சு, மொத்தம் 2 இடங்கள்ல விஷத்துக்கான ட்ரேசஸ் வந்து நாங்க கண்டுபிடிச்சோம், அதுல ஒன்னு 2 பணத்தாள்கள்ல இருந்த விஷத்தோட ட்ரேசஸ், அப்புறம் அந்த ரூம் டோரை லாக் பண்ணக்கூடிய அந்த லாக்கர்லயும் விஷத்தோட ட்ரேசஸ் இருந்தது. அப்படி பார்த்தா விக்டிம் வந்து வேற ஏதோ விஷம் கலந்த ஒரு பொருளை வந்து தொட்டுட்டு வந்திருக்கணும், அதுக்கப்புறம் லாக்கர் ரூமை வந்து லாக் பண்ணி இருந்திருக்கணும், நெக்ஸ்ட் பணத்தை எண்ணிருக்கணும், அதுக்கப்புறம் தான் அவர் வாயில வச்சு இறந்து போயிருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து எனக்கு தெரிஞ்சு பணம் என்றதுக்கு முன்னாடி ஹிடா வந்து அந்த ரூமை விட்டு வெளியே போயிருந்திருக்கணும், விஷம் கலந்து ஏதோ ஒரு பொருளை தொட்டுட்டு வந்திருக்கணும், அதுக்கப்புறம் ரூமை லாக் பண்ணி இருந்திருக்கணும், ஆனா அவர் எதை டச் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கானன் யோசிச்சு இருக்கும் பொழுது இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து அந்த 3 எம்ப்ளாயிஸையும் பார்த்து நீங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஏதாச்சும் டச் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஹிசாயோஷி வந்து நான் வந்து என்னோட போனை மட்டும் தான் சார் டச் பண்ணேன் அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து அதை கொடுங்க நான் எக்ஸாமின் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாரு. அதே சமயம் இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து இங்க ஒரு பொண்ணு இருந்தாலே எங்க அப்படின்னு சொல்றப்ப அந்த லேடி வந்து நான் இங்க இருக்கேன், நான் எல்லாருக்கும் டீ போட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து உங்களை எதையும் நான் தொடக்கூடாதுன்னு சொன்னேன்ல, மரியாதையை வெளியில வாங்க, இந்த இடத்துல நடக்கிற சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டுறாரு. சொன்ன இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து ஃபுஜி நீங்க ஏதாச்சும் டச் பண்ணீங்களா அப்படின்னு சொல்றப்ப ஃபுஜி வந்து நான் டாய்லெட்டுக்கு போனேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றப்ப லினோ வந்து அவங்களுக்கு அப்புறம் நான் டாய்லெட்டுக்கு போனேன் சார் அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து டாய்லெட்டுக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்றப்ப லினோ வந்து நான் கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து ஃபுஜி கிரைம் சீனை விட்டு எங்கேயும் வெளியே போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிருக்காரு. சொன்ன ஃபுஜி வந்து சிகரெட்டை வந்து கீழே போட்டுட்டு மோரிசன் முகத்திலேயே வந்து புகையை ஊதுறாங்க. இப்போ இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து பயங்கரமா கோவப்பட்டு இருக்காரு. அதே டைம் பாத்துக்கிட்டீங்கன்னா ஹிசாயோஷி வந்து டாய்லெட் போயிட்டு வந்துருக்காரு. என்னாச்சு ஒரே சத்தமா இருக்கே அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெக்ரேயும் மோரிசனும் நீங்க 3 பேரும் எங்களோட சஸ்பெக்ட் எதையும் தொடக்கூடாதுன்னு உங்கள்கிட்ட சொல்லிக்கிருக்கோம்ல, அதை மீறி நீங்க ஒவ்வொரு விஷயமா பண்ணிக்கிருந்தீங்கன்னா எங்களோட பேச்சுக்கு என்ன மரியாதை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிருக்காங்க. ஸோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா 3 பேரும் அங்க இருக்க சீட்ல வந்து உட்காந்துருக்காங்க. ஆபீசர்ஸ்லாம் வந்து அந்த கம்ப்யூட்டரை வந்து செக் பண்ணிக்கிருக்காங்க. இது எப்படி ஷட் டவுன் பண்றதே தெரியலையே அப்படின்னு சொல்றப்ப லினோ வந்து வேகமா சார் அதை நானே பாத்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஒர்க் பண்றாரு. சொன்ன பின்னாடி இருக்க ஃபுஜி வந்து ஆபீசர் ஏதாச்சும் பட்டனை தெரியாம பிரஸ் பண்ணிட்டா உன்னோட எல்லா டேட்டாவும் அழிஞ்சு போயிடுன்னு பயப்படுறியா, கம்பெனில இருந்து நீ திருடின பணத்துக்கான டேட்டா தானே அதெல்லாம் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது லினோ வந்து இல்ல அப்படிலாம் இல்ல அப்படின்னு சொல்றப்ப ஹிசாயோஷி வந்து அப்ப இந்த விஷயத்தை பத்தி தான் பிரசிடென்ட் உங்ககிட்ட கேட்டிருக்கணும், அதனால நீ ஆத்திர மாதிரி தான் அவரை நீ கொல்றதுக்கு இந்த பிளான் போட்டிருக்க அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது பின்னாடி இருக்க ஃபுஜி வந்து நீ ரொம்ப நல்லவனா ஹிசாயோஷி, நீ ஒரு கஸ்டமருக்கு லோன் கொடுத்த அவங்க மொத்த பணத்தையும் தூக்கி ஓடிட்டாங்க, அதனால பிரசிடென்ட் வந்து மொத்த பணத்தையும் நீ தான் கட்டணும் அப்படின்னு அவர் உங்ககிட்ட சொன்னதால நீ பயங்கர கோமா இருந்தன்ற விஷயம் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்றப்ப ஹிசாயோஷி வந்து நீ ரொம்ப ஒழுங்கா, நீ எப்ப பார்த்தாலும் பிரசிடென்ட் இறந்து போனா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவியே அப்படின்னு சொல்றப்ப ஃபுஜி வந்து ஆமா நான் ஒன்னும் அதை மறுக்கலையே, ஆனா அதுல கொலைக்கான காரணமே இல்லையே அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது ஃபாரன்சிக் ஆபீசர் வந்துடுறாங்க. சார் நாங்க எல்லா பிளேஸையும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டோம், விஷத்துக்கான ட்ரேசஸ் வந்து எங்கேயுமே இல்ல,
அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து நீங்க டாய்லெட் அப்புறம் பிரேக் ரூம்ல எல்லாம் செக் பண்ணி பாத்தீங்களா அப்படின்னு சொல்றப்ப எல்லாத்தையும் செக் பண்ணி பாத்துறோம் சார், எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து சைனைடோட ட்ரேசஸை எவ்வளவு சீக்கிரமா அழிக்க முடியுமா, அதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து அப்பனா இங்க இருக்க இந்த 3 பேர்ல யாரோ ஒரு ஆள்கிட்ட தான் அந்த சைனைடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து உங்க 3 பேர்கிட்ட இருக்க பொருட்களையும் நான் செக் பண்ணி பார்க்கணும், ஃபர்ஸ்ட் ஹிசாயோஷி உங்க பொருட்களை கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அவரோட பொருட்கள் பாத்துக்கிட்டீங்கன்னா வேலட், வாட்ச், கீ, பாக்கெட் புக், ட்ரெயின் பாஸ், ஹேண்ட் கர்ச்சீஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொருளா இருக்கு. சோ அதுல பாத்துக்கிட்டீங்கன்னா கர்ச்சீஃப் வந்து பயங்கர ஈரமா இருக்கு. சோ உடனே நம்ம இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து கர்ச்சீஃப் எதுக்காக ஈரமா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப ஹிசாயோஷி வந்து நான் டாய்லெட்டுக்கு போயிட்டு வந்தேன் சார் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து வந்து ஃபுஜியோட பொருட்களை வந்து செக் பண்றாங்க. அவங்களோட கர்ச்சீஃபும் ஈரமா இருக்கு, நானும் டாய்லெட்டுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லினோவோட பொருட்களை செக் பண்ணுறாங்க. அவரோட கர்ச்சீஃபும் பயங்கர ஈரமாக இருக்கு. சொன்னேன் லினோ வந்து எனக்கு ரொம்ப வேர்க்கும் சார், அதனால தான் அது ஈரமாக இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபாரன்சிக் டீம் வந்துடுறாங்க. இவங்களோட எல்லா பொருட்களையும் செக் பண்ணி பார்த்தாச்சு, எதுலையுமே சைனைடுக்கான ட்ரேசஸே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இன்ஸ்பெக்டர் மெக்ரேயும் மோரிசனும் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதே சமயம் அந்த 3 பேரும் வந்து எங்களோட பொருட்களை நாங்கள் எடுத்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிருக்காங்க. அதே சமயம் ரான் வந்து கானன் இது ரொம்ப லேட்டாக போல நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அந்த 3 பேரையும் பார்க்கறான். எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கானன் வேகமா அங்க இருக்க ஃபாரன்சிக் ஆபீசரோட காதுல வந்து குசுகுசுன்னு பேசுறான். இதை செக் பண்ணி பாத்தீங்களா அப்படின்னு சொல்றப்ப அந்த ஆபீசர் வந்து ஐயோ இதை மறந்துட்டோமே அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயம் கானன் அங்கிருந்து வேகமா போய் டாய்லெட்டுக்கு மேல இருக்க கபோர்டை வந்து செக் பண்ணி பார்க்கறான். ஸோ அதுல பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ப்ளீச் இருக்கு. ஸோ அந்த ப்ளீச்சை வந்து இப்பதான் யாரோ ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கிறது நம்ம கானனுக்கு தெரியுது. ஸோ கானன் வந்து கண்டுபிடிச்சிட்டேன், ஃபிங்கர் பிரிண்டை இதை வச்சு தான் அவங்க மறைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேரையும் பார்க்கறான். இந்த 3 பேர்ல ஒரு ஆள் தான் இங்க இருக்க இந்த எம்டி ரூமை பயன்படுத்தி பிரசிடென்ட்டை வந்து கொலை பண்ணி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப கோனன் வந்து இந்த மேஜிக் ட்ரிக்லாம் என்கிட்ட படிக்காது அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது மோரிசன் அங்க வராரு. நீங்க 2 பேரும் இன்னும் இங்க இருந்து போகலையா அப்படின்னு சொல்றப்ப நம்ம கோனனை வந்து தூக்கிட்டு சீக்கிரம் ரானோட இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது கோனன் வந்து வாட்சை வச்சு நம்ம மோரிசன் அங்கேயே அடிச்சு மயக்கம் போட வச்சிடறான். சொன்னே மோரிசன் வந்து ஒரு சேர்ல உட்கார வச்சதுக்கு அப்புறம் மோரிசன் வாய்ஸ்ல வந்து நம்ம கோனன் வந்து பேச ஆரம்பிக்கிறான். அந்த கில்லர் யாருன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றப்ப கோனன் வந்து கில்லர் வந்து இது ஒரு லாக்டு ரூம் மர்டர் கேஸா இருக்கணும்னு சொல்லி ஒரு பெர்ஃபெக்ட்டா பிளான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்றப்ப கோனன் வந்து ரான் சீக்கிரம் மெடிசன் பாக்ஸ்ல இருக்க அயோடினை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. சோனி ரான் வந்து அங்கிருந்து வேகமா போறான். அதே சமயம் நம்ம கானன் வந்து கல்பிரிட் வந்து விக்டிமோட பக்கத்திலேயே போகாம அவரை வந்து பெர்ஃபெக்ட்டா கொலை பண்ணியிருக்கான். அவரோட வலது கட்ட விரல்ல பாய்சனை வந்து டச் பண்ண வச்சுதான் அவரை கொலை பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் அவர் அந்த ரூம் டோரை வந்து லாக் பண்ணி இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் விரலை வந்து அவரோட வாயில வச்சு அவர் இறந்தும் போயிருக்காரு. ஸோ இந்த 3 எம்ப்ளாயிஸ்ல ஒரு ஆள் தான் கில்லரா இருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப 3 பேரும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. சோனி ஃபுஜி வந்து எங்க ஆபீஸ்ல தான் எந்த விதமான பாய்சனுக்கான ட்ரேசஸும் இல்லையே அப்படின்னு சொல்றப்ப ஹிசாயோஷி வந்து பின்ன எப்படி பிரசிடென்ட் டச் பண்ண பொருட்கள்ல விஷம் இருக்குன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அது ஒரு சிம்பிள் பொருள் தான், பல பேர் அதை டச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து அப்பனா அது கண்டிப்பா டெலிபோனா தான் இருக்கணும், யார் அவருக்கு முதல்ல கால் பண்ணது அதுல தான் பாய்சன் கலந்துருக்கணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து இல்ல அதுல பாய்சன் கலந்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஃபர்ஸ்ட் ஹிசாயோஷி அவருக்கு வந்து நகத்தை கடிக்கிற பழக்கம் இருக்கு. ஸோ அவர் போனை கூட வெறும் கையில தான் எடுத்தாரு. ஸோ அவரோட போன்ல பாய்சன் வைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து அப்படி இல்லைன்னா அப்பனா கம்ப்யூட்டர்ல வச்சிருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து லினோ நீ தானே பிரசிடென்ட் இந்த கம்ப்யூட்டர்ல எதுவும் டச் பண்ண வச்சியா சொல்லு அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து இல்ல அதுக்கும் வாய்ப்பு இல்ல, ஏன்னா கீபோர்ட்ல பெரும்பாலும் கட்டவர்ல டச் பண்றது ரேரா தான் நடக்கும், டச் பண்ற பட்டன்ல தான் பாய்சன் இருக்கும்னு நம்மளால ஊர்ஜிதமா சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து அப்ப யார் தான் கல்பிரிட்னு நினைக்கிறீங்க, யார் தான் விஷம் கொடுத்தது அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து வரப்போற சத்தத்தை மட்டும் அமைதியா கேளுங்க அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது திடீர்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு டீ பாட் வந்து பயங்கர ஹீட் ஆனனால விசில் சவுண்ட் கேக்குது. சொன்ன எல்லாரும் அந்த திசையை நோக்கி போறாங்க. சொன்ன இன்ஸ்பெக்டர் மெக்ரே வேகமா போய் அந்த ஸ்விட்சை வந்து ஆஃப் பண்ணிடுறாரு. சொன்ன இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து அப்ப இந்த ஸ்விட்ச்ல தான் விஷம் இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாரு. சொன்ன கானன் வந்து ஆமா பெரும்பாலும் பர்னர்ஸ்ல எல்லாமே ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ற மாதிரி தான் வச்சிருப்பாங்க. சோ பாய்சனை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வச்சோம்னா ரைட் ஹேண்ட் சைடு அவங்க திருகும் பொழுது பாய்சன் சரியா அவங்க விரல்ல வந்து பதிகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றப்ப பிரசிடென்ட் வந்து அவரோட ரூம்ல வந்து ஒர்க்க சீரியஸா பண்ணிக்கிட்டு இருக்கணும். அப்போ திடீர்னு இந்த டீ பாட்டோட சவுண்ட் கேட்டதுக்கு அப்புறம் அவர் வேகமா வந்து அதை ஆஃப் பண்ணி இருக்கணும். அதுக்கப்புறம் ரூம் டோரை லாக் பண்ணிட்டு அவரோட வாயில வச்சு அவர் இறந்திருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து அப்ப சொல்லுங்க அப்ப யார் அந்த கல்பிரிட் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து நம்ம வர்றப்ப யாரு டீ பாட்டை யூஸ் பண்ணி அந்த பழைய எவிடன்ஸ் அழிக்க ட்ரை பண்ணாங்களோ அவங்க தான், அவங்க வேற யாரும் இல்ல, இதோ இங்க இருக்கிற இந்த ஃபுஜி தான் அப்படின்னு சொல்றப்ப எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. இந்த விஷத்தை யாருக்குமே தெரியாம நாளைக்கு வந்து அந்த ட்ரேசஸ் அழிக்கலாம்னு சொல்லி அவங்க பிளான் போட்டு வந்திருப்பாங்க. பட் ஆனா இந்த கேஸ் இவ்வளவு சீக்கிரமா ஆரம்பிச்சு முடிவுக்கான கட்டத்தை எட்டுன்னு
இருக்கும்னு அவங்க நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால தான் உடனடியா இன்னைக்கே இதை அழிக்கணும்னு அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப ஃபுஜி வந்து ஸ்மோக் பண்ணிக்கிருக்காங்க. சொன்னி மோரிசன் வந்து ஃபுஜியோட கர்ச்சீப்பை பார்த்தா உங்களுக்கு எல்லாமே தெளிவா புரியும் அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து உங்க கர்ச்சீப்பை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுஜிட்ட இருந்து வாங்கிடுறாரு. ஸோ அந்த சமயத்தில் ரான் வந்து வேகமா அயோடினை வந்து கொண்டு வந்துடுறா. சொன்னி கானன் வந்து இந்த கர்ச்சீஃப்ல இந்த அயோடினை பாருங்க உங்களுக்கு எல்லாமே புரியும் அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து என்னாக போகுது, அதை போட்டா ஜஸ்ட் ஒரு கரை தான் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு கர்ச்சீஃப்ல வந்து அந்த அயோடினை கொட்டுறாரு. ஸோ பார்த்துக்கிட்டீங்கன்னா கரை ஏற்படுது, ஆனால் உடனடியாகவே அந்த கரை வந்து மறைஞ்சு போயிடுது. சொன்னி கானன் வந்து ஏன்னா அந்த கர்ச்சீஃப்ல வந்து ப்ளீச் வந்து மிக்ஸ் செய்யப்பட்டிருக்கு. ஸோ அதனால தான் ஏன்னா இதை வச்சு தான் பாய்சனோட ட்ரேசஸ் எல்லாத்தையும் ஃபுஜி வந்து அழிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து டகாகி இதை நீ செக் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதே சமயம் கானன் வந்து இந்த கேஸ் இவ்வளவு சீக்கிரமா முடியும்னு அவங்க நினைச்சு பார்த்து இருக்க மாட்டாங்க. அதனால தான் ப்ளீச்சை வந்து கர்ச்சீஃப்ல கொட்டி இந்த வேலையை அவங்க ஆரம்பிச்சிருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப ஃபுஜி வந்து ஓகே ஒத்துக்கிறேன், நான் தான் அந்த கொலையை பண்ணது என்னோட பாய் ஃப்ரெண்டுக்காக தான் அப்படின்னு சொல்றப்ப எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. சொன்ன ஃபுஜி வந்து என்னோட பாய் ஃப்ரெண்ட் வாங்கின கடனை அவனால திருப்பி தர முடியாதனால அதனால அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். சின்ன வயசுலயே என்னோட அம்மா அப்பாவை இழந்த எனக்கு எந்த சொந்த பந்தமும் இல்லாம தனியா தான் வளர்ந்தேன். என்னோட எல்லா சொந்தமும் என்னோட பாய் ஃப்ரெண்டா தான் இருந்தான். சில வருஷங்களுக்கு முன்னாடி என்னோட ஹார்ட்ல ஏற்பட்ட பிரச்சனைனால ஹாஸ்பிட்டல்ல நான் அட்மிட் செய்யப்பட்டேன். அப்ப கூட என்னோட பாய் ஃப்ரெண்டு தான் என்ன நல்லா பத்திரமா பார்த்துக்கிட்டான். ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி நான் வீட்டுக்கு போய் பார்க்கும்பொழுது அவன் தூக்கு போட்டு இறந்திருந்தான். ஸோ அவனோட சாவுக்கு பழி வாங்கணும்னு சொல்லி தான் இந்த ஹிடா லோன் கம்பெனிலேயே நான் ஜாயின் பண்ணேன் அப்படின்னு சொல்றப்ப ஃபுஜி வந்து மோரிசனை பார்த்து நீங்க எப்படி நான் தான் இந்த பாய்சனை வச்சிருப்பேன்னு கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து நான் ஆரம்பத்துல இருந்து உங்களை பார்க்கும்பொழுது நீங்க ஒரு ஹெவியான ஸ்மோக்கர்ன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீங்க ஒரு ரைட் ஹேண்டட் ஸ்மோக்கர்ன்றதும் நான் கண்டுபிடிச்சேன். நீங்க ஸ்மோக் பண்ணும்போது உங்களோட விரல்கள் வந்து உங்க லிப்ஸ்ல படுன்ற விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்திருக்கணும். பட் ஆனா நீங்க டீ போடும்பொழுது இன்ஸ்பெக்டர் மெக்ரே வரும்பொழுது நீங்க அதை ஆஃப் பண்றப்ப உங்களோட லெஃப்ட் ஹேண்டரை தான் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்றப்ப ஃபுஜி வந்து என்னோட பாய் ஃப்ரெண்டு கூட சொல்லுவான் என்னைய ஸ்மோக் பண்றதை நிறுத்த சொல்லி, சப்போஸ் நான் அதை நிறுத்தியிருந்தேன்னா இந்த கேஸ்ல கூட நான் மாட்டிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த எபிசோட் முடிஞ்சிடுது. ஸோ அப்படியே போஸ்ட் கிரெடிட் சீன் பார்த்துக்கிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பேக்கர் கேம் சென்டர்ல வந்து நம்ம மோரிசன் வந்து கேம் விளையாண்டுக்கு இருக்காரு. ஸோ கூட நம்ம காணும் உட்காந்துருக்கான். ஸோ இங்க வேலை பார்க்குற ஒரு ஒர்க்கர் வந்து என்ன மோரிசன் தனியாக கேம் விளையாட வந்துட்டீங்க போல அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து ஆமா மாஜாங் மர்டர் கேஸுக்கு அப்புறம் யாரும் என் கூட கேம் விளையாடுறதே இல்லை அப்படின்னு சொல்றப்ப அந்த ஒர்க்கர் வந்து அதனால தான் இந்த சின்ன பையனை கூட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து இந்த டைல்ஸை நம்ம நகட்டலாம் அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து கொஞ்சம் அமைதியா இரு நான் தோத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து நீங்க இன்னும் திருந்தவே இல்லையா, எப்போ பார்த்தாலும் கேம் விளையாடிட்டு இருக்கீங்க, வீட்டுக்கு போறதா உங்களுக்கு நினைப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரான் வந்து இந்த டைல்ஸை நகட்டுவாங்க இதை தான் நகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நகட்டும் பொழுது நம்ம ரான் வந்து வின் பண்ணிடுறான். சொன்ன ரான் வந்து மறுபடியும் கேம் விளையாட ஆரம்பிச்சிடறான். ஸோ அதை பார்க்குற நம்ம கானனும் மோரிசனும் வந்து இவ இன்னைக்குள்ள வீட்டுக்கு வர மாட்டான்னு நினைக்கிறேன், இன்னைக்கு நம்ம டின்னருக்கு என்ன பண்ண போறோமோ அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு முழிக்கிற அந்த இடத்துல பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிருது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ராஜு ரஞ்சு வாய்ஸ்ன்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.